அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒரு கைக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ் பொசிஷன் கிளாஸு மார்ச் 5ஆம் தேதி தூங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் மெசேஜ் பண்ணிங்களோ அவங்க அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்க, அதனால் நாளைக்கு வீடியோ வராது. இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் 1000 பேர் 1000 கொடுக்கலாம், அதெல்லாம் நம்பாதீங்க. யார் கொடுத்தாலும் இன்க்ளூடிங் மீ, நான் கொடுத்தாலும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். 25,500 புட்டு 172 ரூபீஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட்டு அப்சைடு செல்வதற்கும் 172 சப்போர்ட்டாக எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐஏ 158 என்னவோ தான் சம்திங் போயிருக்கு. ஐஏ 172 தான் நம்ம லைன் போட்டிருக்கோம். எகைன் வந்துட்டு ஒரு வேளையில் நாம் சொல்லியிருக்கோம் திரும்பணும் இதர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகும். இங்கிருந்து திரும்பினவர் எக்ஸாக்டாக போய் பாருங்க 172 அதை டச் பண்ணி தான் நிற்கிறேன். இப்போ இந்த இடத்துல வரும்போது மட்டும் உங்கள் டிசிஷன் என்ன எடுங்க. யூடியூப் பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்லாம் இங்கேயே பை பண்ணியிருப்பாங்க, அது வேற விஷயம் விட்டுருங்க. இங்கே ஏன் அந்த ப்ரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்குது சிந்திங்க. இதுதான் மேக்ஸ். மார்க்கெட்டுங்கிறது ஃபுல்லி மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் மார்க்கெட்டையும். அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியிலும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அப்படியே பிளைண்டெல்லாம் போய் ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்கும். நாம் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, பேட்டர்ன்ஸ் பார்க்கல, எந்த ஒரு நியூஸும் நமக்கு என்ன வரும்னு தெரியாது. ஆனால் அந்த ப்ரைஸை அதை மதிக்கணும், அது மட்டும்தான் ரோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும் இன்னைக்கு? இவர் கீழே இருக்காரு, இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும்? மார்க்கெட் இறங்க ட்ரை பண்ணியிருக்கோம், இங்கே போய் ரீச் ஆகும். இங்கே வந்ததுக்கப்புறம் எகைன் என்ன பண்ணிருக்கோம்? ஏறுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கோம். சிம்பிள் மார்க்கெட் இவ்வளோதான். அப்போ நான் மார்க்கெட்டையே இங்கே பார்க்காம ஆன்சர் சொல்கிறோம். இப்போ சிந்திங்க, இதுக்கான விஷயம் ஆப்ஷன் பை இருக்கு, வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.